எல்லோருக்கும் வணக்கம். கோடிக்கணக்கான பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் ரொம்ப சிலருக்கு தான் 300% 500% அப்படின்னு ப்ராஃபிட் கிடைக்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் பல ஷேர்கள் வாங்கியிருக்காரு. பெரும்பாலான ஷேர்கள் எல்லாமே 300% மேலே லாபம் இருக்கிறதா சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் இந்த தகவலை பகிர்ந்ததற்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இன்னொரு நண்பர் கூட என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் சம்பாரிச்சிருக்காரு. 6 லட்ச ரூபா ஒரு ட்ரேடிங்கில் சம்பாரிச்சாலும் கடைசியில் 8 லட்ச ரூபா விட்டுருக்காரு. அப்போ நெட்டுக்கு என்னாச்சு? 2 லட்ச ரூபா கும்பா குட்டி தான். ஆனாலும் பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் 18 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்குமே உதவி செய்யறது எதுன்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு முக்கியமான சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் சிலது நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். டாப் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ். அதில் இந்த வேதாந்தாவை வேணுக்குனே தான் விட்டு விட்டேன். டிவிடெண்ட் மட்டும் கொடுத்தா பத்தாது, கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போட்டு இந்த ஸ்க்ரீனரில் எடுத்தால் இந்த மாதிரி பல ஷேர்கள் வருது. அதில் நம்ம தலைகளாக நின்னாலும் இந்த டபாரியா டூல்ஸ் வாங்க முடியாது, அதனால் அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹிந்துஸ்தான், ஸ்டைரனிக்ஸ், கோல் இந்தியா, நிர்லான் அப்படின்னு பார்த்துட்டு வர சமயத்தில் இந்த எஸ்பி கேபிட்டல் அப்படின்ற ஷேர் வந்து பெரிய அளவில் பெரிய கம்பெனி கிடையாது, சுமாரான லாபத்தை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அதனால் அவனையும் விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக 2 ஃபைனலைஸ் நான் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஓஎன்ஜிசி அப்படின்ற ஷேர்களுடைய லாங் டேர்ம் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் எல்லாம் 410 ரூபாய்க்கு மேலே வரணும். ஸோ இப்போ 316 ரூபா இருக்கான். ஸோ இங்கிருந்து தொடர்ந்து இந்த வருஷத்தில் ஒரு 100 ரூபா ஏறி 400 ரூபா வரைக்கும் வாய்ப்பு அப்படின்றது டெக்னிக்கலாக இருக்குது. அதே மாதிரி ஓஎன்ஜிசியினுடைய 2014 ஹை வந்து 300 ரூபா, இப்போ 223 ரூபா இருக்கான். ஸோ இவனும் இந்த 2024 தொடர்ந்து மேல் நோக்கி ஏற வந்தானா டிவிடெண்டும் கிடைக்கும், வாங்கி வச்சிருக்கிற ஷேர் ஏறக்குண்டான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுவே நீங்கள் வந்து இந்த கோல் இந்தியா, ஸ்டைரனிக்ஸ், நிர்லான் அப்படின்றது போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் கதவை தட்டும். இந்த கோல் இந்தியா கீழே 145 ரூபாய்க்கு போனவன் 2-3 வருஷத்துக்குள்ளேயே 381 ரூபா வந்துட்டான். ஸோ டெக்னிக்கலி அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்துட்டான். இந்த ஸ்டைரனிக்ஸ் அப்படின்றது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவன் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இல்லை, 2010 இந்த வேலை தான். ஷார்ப்பாக இறங்குவான், அப்புறம் மறுபடியும் ஏறுவான். இந்த தடவை ஏறிட்டான். டிவிடெண்டுக்காக இது எடுக்கிறது வந்து ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது டிவிடெண்ட் கொடுக்குறா, இருந்தாலும் ஒரு சீப்பான ப்ரைஸ் 600 ரூபாய்க்கு கிடைச்சுன்னு வச்சுங்க, ஒரே வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? அதனால தான் இந்த ஸ்டைரனிக்ஸ் அப்படின்றதையும் பிடிச்சி ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிர்லான் அப்படின்ற ஷேரில் என்னன்னா இவன் டிவிடெண்ட்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், பட் இருந்தாலும் இவனுக்கு கடன் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவனையும் பிடிச்சி ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் வித் ப்ராஃபிட் க்ரோத்தோட அப்படின்னு பார்க்கும்பொழுது சில கம்பெனிகள் வருது. அதில் டாப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 2 கம்பெனிகள், எங்க ஆளுக்கு ஒரு கணக்கு போட வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவன் போடுற கணக்கு, ஷேர் மார்க்கெட் போடுற கணக்கு வேறையாக இருக்கும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு லாஜிக்கோட டேட்டா எடுத்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்து ஜிங்க்லையும் ஓஎன்ஜிசிலையும் இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸில். இப்போ 2 ஷேர்கள் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து லோ ரேட்லேருந்து திரும்பி அவங்களுடைய பழைய ரேட் வருவானுங்களா அப்படின்ற ஒரு நப்பாசியில் பார்க்க போகிறோம். இந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் அப்படின்ற ஷேர் வந்து இப்போ அந்த செக்டர் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறதுனால, மற்ற ஷேர்கள்லாம் மேலே ஏறிட்டு இருக்கிறதுனால இந்த ஹிந்துஜா குளோபல் அப்படின்றது அடிவாரத்தில் இருக்கான், 1000 ரூபா ரேஞ்சில் இருக்கான். இவன் 2022 1600 பார்த்தவன் தான். ஸோ இங்கிருந்து ஏறுற மாதிரி இருந்தால் 60% ப்ராஃபிட் க்ரோத் சான்ஸ் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் 1.5% டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. கடனும் இவன்ட்ட கம்மியாக தான் இருக்கான். அதே மாதிரி தற்சமயம் வரைக்கும் இவன் ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கான். பெரிய ஆளுக்கு யாராவது பணம் போட்டிருக்காங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 12% பணம் போட்டிருக்காங்க. இந்த ஐஎஃப்பி அக்ரோ அப்படின்ற ஷேர் வந்து டெக்னிக்கலி சப்போர்ட் லெவலில் இருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் 1000 ரூபா ரேஞ்ச் போனவன் தான். ஸோ அப்போ இங்கிருந்து ஏறினா 500 ரூபாய் ஒரு ஷேருக்கு ஏறணும் அப்படின்றது டெக்னிக்கலி பாசிபிளாக காட்டுறான். இருந்தாலும் இவன் என்னதான் தொழில் பண்ணுறான் இந்த ஐஎஃப்பி அக்ரோ அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா நிறைய விதமான தொழிலில் இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கான். ஸோ இவனுடைய மெரைன் எக்ஸ்போர்ட், அக்வா ஃபீட் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இவனுக்கு தொடர்ந்து அழியாத ஒரு தொழில் அப்படின்னா இந்த பாட்லிங் தொழில் தான். ஸோ இந்த தொழிலையும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி தொடர்ந்து லாபம் பண்ணுவானா, தன்னைத்தானே நிலை நிறுத்திக்குவானா அப்படின்னு பார்த்தோம்னா 2018 பெரிய அளவில் சேல்ஸில் க்ரோத் இல்லை அப்படின்னாலும் அவனுடைய ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிட்டு இருக்கான்.
பெரிய அளவு எஃப்ஐஎஸ்டிஐஸும் சரி எதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்து வச்சு பார்ப்போமேன்ட்டு இந்த கம்பெனியில் கொஞ்சோண்டு முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இவனுடைய ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணான்னா 2003 இது வந்து மேல் நோக்கி வந்த ஷேர் சார்ட் பேட்டர்ன் தான். ஸோ இதை ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு கடந்த 4-5 வருடங்களில் 2 முறை ஏறி இறங்கி விளையாண்டுட்டா. இப்போ இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் படி இவன் ஏற வேண்டிய இடம் தான். ஏறி 1000 வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அவன் ஏறிச்சா இல்லையா அப்படின்றது ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல அவங்ககிட்ட ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 90 கோடி 100 கோடி அப்படின்ற சம்பாதிச்சவன் தான். ஆனால் இப்போவும் அதே ரேஞ்சில் தான் இருக்கான். ஸோ இவன்கிட்ட வந்து அடிப்படையாக பெரிய அளவில் மாற்றம் அப்படின்றது வரல. மேபி 2024 வரலாம். ஆனால் இவன்கிட்ட டெக்னிக்கலி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 300 ரூபா இருந்த ஷேரு மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும்போது இவனு ஃபால் ஆனால் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது மார்க்கெட் இப்போ மேலே விண்ணை தாண்டும் அளவு உயர்ந்துட்டான். பட் இருந்தாலும் இவன் இன்னும் பாதி ரேட்டு கூட வரல. பட் மார்க்கெட் இன்னுமே தொடர்ந்து மேலே போயிடுச்சுன்னா வாங்குறதுக்கு வேற எந்த ஷேருமே இருக்காது. கீழே குமிச்சு பார்ப்பாங்க, இவன் தான் கிடப்பான். உடனே இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த பங்கு வந்து மேபி 300 ரூபா வரலாம், அல்லது பழையபடி திரும்பி 60 ரூபா வந்தாலும் அல்லது 80 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான். என்ன காரணம் அப்படின்னா மறுபடியும் அவன் 60 ரூபாயிலிருந்து இந்த லெவலை செட் பண்ணிடுறான் இல்லையா, மறுபடியும் 60 ரூபாயிலிருந்து மறுபடியும் 180 ரூபா போவான். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றா இம்மிடியேட்டாக சந்தோஷம் கொடுப்பான், இல்லைன்னா கீழே போயிட்டு டபுள் சந்தோஷமாக கொடுப்பான். எப்படி பார்த்தாலும் லாங் டேர்மில் இவன் சந்தோஷம் கொடுப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம நண்பர் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்ம தவிர்க்கவும் முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. அதாவது நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆப்ரேட்டர் கவுண்டர் அப்படிம்பாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் எஸ்எம்எஸ் அல்லது நியூஸ் பேப்பரு அல்லது டிவின்னு என்னையாவது ஒரு விளம்பரப்படுத்தி பார்க்குறவங்களுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு ஷேர் வாங்க வைப்பாங்க. அது ஒரு வேளை இறங்கினாலும் இறங்கிடும். ஸோ உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஆப்ரேட்டர் கவுண்டர்கள் ஆப்ரேட்டர் என்கிட்டயாவது விளையாண்டு விட்டுருவானுங்க, அவனுக்கு கீழே வாங்கி நம்ம தலையில் கட்டி விட்டு போயிடுவானுங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய ஷேர்கள் வந்து பெரிய ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் ஆனாலும் அவங்க வந்து பெரும்பாலும் ஒன்றா இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு யாரும் பெருசாக அடிவாரத்தில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அவருடைய நியாயம், அவருடைய கருத்து அப்படின்றதுக்கு நம்ம இந்த பொதுவாக 2 பக்கம் தலையாட்டிட வேண்டியதான். இந்த பக்கம் ஆட்ட வேண்டியதான், அந்த பக்கம் ஆட்ட வேண்டியதான். என்பதை சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் கொண்டே ஒரு இடத்துல மாட்டி விட்டோம்னா அப்புறம் நம்ம அவசர தேவைக்கு என்றைக்குமே எடுக்க முடியாது. எடுத்தால் நஷ்டத்துக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நண்பர் 150 ஷேர் 3250 ரூபாய்ங்க, அது ஒன்றும் 300 ரூபா ஷேர் கிடையாது. இந்த எம்சிஎக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து 3250 ரூபாய்க்கு போய் ஒரு நண்பர் இந்த இடத்துல போய் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம இந்த ஷேர்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். எப்போ 2022 நம்ம பார்த்துருக்கோம். அப்போவே வந்து இவன் ஒரு சைடுவேஸ் பேட்டர்னில் இருப்பான்னு சொல்லிட்டு 1100 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் போன வருஷம் 1500 ரூபாயெல்லாம் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி பாட்டு இருந்திருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல வரும்போது செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம். இப்போ பார்த்தோம்னா அவன் உச்சாணி கொம்பில் இருக்கா. நம்ம நண்பர் கரெக்டாக இங்கே வாங்கியிருக்கார். அவர் இங்கே வாங்கலை, இந்த பிரேக் அவுட்லேயும் வாங்கலை. எல்லாரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற இடத்துல வாங்கியிருக்கிறதுனால நேச்சுரலாகவே, அதாவது இயற்கையாகவே நம்மளுக்கு பயம் அப்படின்றது வரதான் செய்யும். பொதுவாகவே இந்த மாதிரி போய் மாட்டிட்டோம்னா அது 4-5 வருஷம் லாக் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். மேலும் மேலும் பணம் போட்டு தான் இந்த மாதிரி பொசிஷனுங்களை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா நீங்கள் ஒரு கணக்கு போட்டு எடுத்திருக்கீங்க, ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் கணக்கு போட்டுருச்சு. நீங்கள் நினச்ச மாதிரியே ஷேர் மார்க்கெட்டு நினச்சி வேணா தூக்கி விட்டுருந்தா பரவாயில்ல. ஸோ இது போன்ற கம்பெனிகள் கண்டிப்பாக அழிஞ்சு போகாது. எம்சிஎக்ஸ் அப்படின்ற கம்பெனி, நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பிசிஜி அப்படின்ற கம்பெனி கூட நம்மளுக்கு தெரியல, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த எம்சிஎக்ஸ் அப்படின்ற கம்பெனி எல்லாம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும் மனசில். அந்த ஸ்டாப் லாஸ் தாண்டி கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். திடீர்னு 1000 ரூபா வந்தாலும் ஏவரேஜ் பண்ணி வெளியே வரக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ப்ளூ சிப் கம்பெனிஸுங்க, எப்போவுமே வருமானம் பண்ணக்கூடிய கம்பெனி. நீங்கள் விப்ரோ அப்படின்ற ஷேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த விப்ரோ ஷேர் என்ன பண்ணா, ஒரு தடவை 700 ரூபா போனா, மார்க்கெட்டில் நியூஸ் வருது அப்படி இப்படின்னு 700 ரூபா போனா, அதுக்கப்புறம் அப்படியே 50% டவுன் ஆகி 350 ரூபாய்க்கு வந்தான். இருந்தாலும் பணத்துக்கு மேலே பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இது என்ன கம்பெனி மூடிட்டு போகிற கம்பெனியா? கிடையாது, ஒரு ப்ளூ சிப் கம்பெனி. ஸோ அப்போ இதை எங்காவது 350 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, வாங்கி ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 500 ரூபா வந்துச்சு. ஸோ இப்போ 500 ரூபாய்க்கு மேலே போக போக அவங்களுக்கு லாபம் தான். என்னைக்காவது ஒரு நாள் இவன் 700 ரூபா இல்லைன்னா 1000 ரூபா போய் தொடத்தான் போகிறான். ஐஇஎக்ஸ் கம்பெனி வந்து பல பேர்த்தினுடைய மனசை நோகடிச்ச கம்பெனி.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஏஎக்ஸுமே ஒரு இடம் 300 ரூபா போயிட்டு கீழே 100 ரூபாயெல்லாம் வந்துட்டான். இப்போ 164 ரூபா 64% கெயின் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த கம்பெனியும் என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் 100 ரூபா அப்படின்ற சப்போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். நீ மறுபடியும் மேலே வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 300 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அப்படியே இல்லை மறுபடியும் கீழே போனான்னா மறுபடியும் மேலே போகிறதுக்காக தான் போகிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஏஎக்ஸ்னுடைய சப்போர்ட் 100 ரூபா 50 ரூபாய்ன்னு எங்கே போனாலும் அந்த கம்பெனி லாபம் பண்ணி கொண்டே இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி திரும்பி மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். தற்சமயத்துக்கு இவன் புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கான். உங்களுக்கு இப்படி பார்க்குறதுக்கு சகப்பாக இருந்தாலும் அவன் 100 ரூபாயிலிருந்து 160 ரூபாயை தாண்டி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தான் இருக்கான். as long as 150 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி 250 ரூபா போறதுக்கு தான் பார்ப்பான் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூகோ பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து 42 ரூபாய்க்கு வாங்கி 4 மாசமா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஆனா அவனுடைய கடந்த காலம் 2010 இவன் எந்த லெவல்ல இருந்தான் அப்படின்னா 140 ரூபா ரேஞ்சில் இருந்தான். அது மட்டும் இல்ல அவனுடைய வரலாறே வந்து ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமா தான் இருக்கான். ஸோ இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருவேளை இவனுடைய பழைய பேட்டனை திருப்பி போட்டால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் 100 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமான்னு தெரில. அவன் 4 வருஷம் கழிச்சு கூட வருவான். அது வரைக்கும் நம்ம வச்சிருப்போமா அப்படின்றது தெரில. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் குயிக்காக கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நம்ம போனால் 100% வந்துன்னா மட்டும்தான் நம்மளால் அனுபவிக்க முடியுது. மற்றபடி வாய்ப்பே இல்லை. ஸோ அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐபிஓக்கள் இருக்குது. ஐபிஓவில் சமீபத்தில் கூட டாடா டெக் ஐபிஓவில் சில பேர் வாங்கினாங்க. அவங்களே நினச்சா கூட அதை நஷ்டத்துலையோ அல்லது 50% லாபத்திலையோ விற்க முடியாது. அவன் ஓப்பனிங்லேயே ஆல்மோஸ்ட் 200% ப்ராஃபிட் கொடுத்தான்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டினுடைய ஆராய்ச்சிக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நக்கோடா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தான். இவன் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் அவனுடைய பிராண்ட். இவன் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் கொடுத்தான்னா, நான் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு 1000 கம்பெனிகளுக்கு மேலே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி டாப் ஹையிலிருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தால் 50% அல்லது 60% அல்லது 70% மேலே 75க்கு மேலே நான் பார்த்ததே இல்லை. அந்த இடத்துல யூ டர்ன் எடுத்து போகிறான். இதுக்கு எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்குது. எல்ஐசி ஆரம்பித்து கார்பரேட்டில் ஆரம்பித்து பேடிஎம் வரைக்கும் எத்தனையோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஷேர் ஒன்று தான் 2022 ஹையிலிருந்து ஆரம்பித்து அவனுடைய லோ போனது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கணக்கு போட்டால் 88% வருது. நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு பங்குமே அவனுடைய ஹை ரேட்லேருந்து நேராக ஸ்வங்கின்னு கீழே போய் 88% இறங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒன்றா ஒரு 50% இறங்கும் போது சப்போர்ட் எடுத்து பாதி தூரத்துக்கு மேலே வருவான். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு 70-75%லேருந்து ஏறுவான். ஆனால் இருக்கிறதுலே சவால் விட்டது இந்த செல்லக்குட்டி தான். இந்த செல்லக்குட்டி இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க, இது செல்லக்குட்டி கிடையாது, இது கும்பாக்குட்டி. இந்த கும்பாக்குட்டி இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஜென்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணும்போது 180 அல்லது 170 வரணும், பாதிக்கு மேலே வரணும். அப்படி வருதா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சியில் இந்த ஷேரை நான் சேர்த்து வச்சு பார்க்கலான்னு விருப்பப்படுறேன். இந்த கம்பெனியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது இவங்களுடைய 60% ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் கொஞ்சம் அவங்க பிளட்ஜ் பண்ணியிருந்தாலும் கடன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தற்சமய வரைக்கும் இது கொஞ்சம் லாபகரமான கம்பெனியாக தான் இருக்கான். 1 கோடி 2 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதனால தான் இவனை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஆராய்ச்சி வந்து ரொம்பவுமே பிடிச்சமான விஷயம். நம்ம கணக்கு போடுறது பெரும்பாலும் நடக்குது. அப்போ இவன் ஏன் 88% விதிவிலக்காக இறங்கியிருக்கான்? அப்போ இறங்கினவன் மேலே ஏறணும்னு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணலாம். ஆனால் நான் சில நேரங்களில் மறந்துடுவேன். அதனால் இவனை ஒரு சேரை வாங்கி வச்சாது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, பாவம் இந்த ஆந்திரா சுகரை பார்த்தோன்னே நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அந்த ஆந்திரா சுகர்லாம் வந்து 1.74% வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாலும் இவன் பெருசாக நஷ்டம் பண்ணல. ஒரு மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற டேட்டா நம்மளால கிடைக்கல. பட் இருந்தாலும் இவனுடைய சார்ட் பேட்டர்னில் பார்த்தோம்னா 2015 கூட நீங்கள் பாருங்கள், அவன் பெரும்பாலும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். கோவிட் சமயத்தில் மட்டும்தான் பெருசாக இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் இறங்கினாலும் மறுபடியும் ஏறக்கூடியவன் தான். இப்போ இந்த ஷேர், இந்த ஆந்திரா சுகர் அப்படின்றது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்துருக்கான். இந்த சப்போர்ட் லெவல் உளுந்து ஒரு பிரேக் அவுட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ப்ராபப்ளி 2024 இவனுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா இவன்லாம் ஒரு 200 ரூபாயை பார்ப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நம்ம இப்போ கடைசியாக பார்க்குற விஷயம் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான விஷயம். இதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுகள்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நம்பிக்கையில் பணம் போடுறவங்க தான். நம்ம ஒரு ஷேர் வாங்குறக்கே யோசிக்கிறோம். அவன் அந்த நாட்டை விட்டே வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் வாங்குறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு யோசிக்கிறாங்க? அதில் ஒரு குறிப்பிட்ட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லான்சர் கண்டெய்னர் அப்படின்ற ஷேரை பார்த்தீங்கன்னா ஆடி போயிருவீங்க.
வெறும் 2 ரூபா இருந்த ஷேர், ஒரு பென்னி ஸ்டாக்கா இருந்த ஷேர் இன்னைக்கு 100 ரூபாயில் இருக்கா. அப்படி அவங்ககிட்ட என்ன விஷயம், எதுக்காக இந்த இன்வெஸ்டர்ஸ்ல வந்து எஃப்ஐஸ் 23% அதுல ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதாவது 2021 இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்ப 2021 இருந்து அப்பதான் அவங்க எடுக்க ஆரம்பிச்சோடனே தான் இவன் என்ன பண்ணியிருக்கான், 10 ரூபாயிலிருந்து தொடங்கி இப்ப 100 ரூபா வந்திருக்கான். அப்ப அதே மாதிரி வேறு ஹோல்டிங் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கீல, இந்த யுடிஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதுல போய் ஃபாரினர்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 4%, அதே மாதிரி டிஐஸும் 2% வச்சிருக்காங்க. ஆனா இந்த யுடிஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய சமீபத்திய பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 210 ரூபாயிலிருந்து கீழே 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கான். மறுபடியும் 150 ரூபாயிலிருந்து 170 ரூபா வருவானான்னு தெரியல. இப்போதைக்கு சீப்பாவும் இருக்கான், ஒரு பிரேக் அவுட்டும் காமிச்சிருக்கான். அப்படியே பார்த்து இந்த லான்சர் கண்டெய்னர்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணி அவங்களுடைய லாபம், சேல்ஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ப்ராபப்ளி அதை நம்பிக்கையை வச்சு எஃப்ஐஸ் எடுக்கிறாங்களா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த யுடிஸ்லேயே அதே மாதிரி இருக்கான்னா இருக்கா, 5 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ 27 கோடி சேல்ஸு, அதே மாதிரி வெறும் 3 லட்சம் லாபத்தில் ஆரம்பிச்சு இப்போ 3 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். ஸோ இந்த யுடிஸ் அப்படின்றது திரும்பி மேலே ஏறி ஒரு 300 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அதே மாதிரி தான் இந்த பி அனலிட்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய ப்ராஃபிட் growth இருக்கான்னு பார்த்தா அவனும் 1 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் 10 கோடி பக்கம் ட்ரேடிங் போயிட்டு இருக்கு. 12 கோடியில் சேல்ஸ் ஆரம்பிச்சு இப்போ 21 கோடியில் போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ இந்த பி அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய சார்ட் பார்க்கும்பொழுது அவன் ஆல்ரெடி மேலே தான் இருக்கான். பட் இருந்தாலும் 260 ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கான். எதிர்காலத்தில் ஒரு 300 தாண்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவனுலேயும் அதே பேட்டர்ன். இவனும் பாருங்க 74 கோடியில் சேல்ஸ் ஆரம்பிச்சு இப்போ 1000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் யாராவது இதில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் எதுக்கும் ஒரு 2% ஹோல்டு பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ்னுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ரொம்பவுமே உச்சத்தில் இருக்கான். ஸோ ஆக மொத்தம் இந்த யுடிஸ் சொல்யூஷன் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய வெளிநாட்டு பெரிய முதலீட்டாளர்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுல ஷேர் பிரைஸ் ஆல்ரெடி எல்லாமே ஏறி கிடக்கு. இந்த யுடிஸ் சொல்யூஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கு. அவன் என்ன பிஸ்னஸ்ல இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி சொல்யூஷன்ஸ் அண்ட் கன்சல்டன்சி. குருவி உட்கார பணங்காய் உழுகிற மாதிரி இப்போதைக்கு ஐடி செக்டர் பரவாயில்ல. ஸோ ப்ராபப்ளி இந்த யுடி சொல்யூஷன் மேலே வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். இப்படி தாங்க நண்பர்களே ஒரு 5 ஷேர் எடுத்து வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஜோசியம் பார்க்கணும். என்னதான் ஜோசியம் பார்த்தாலும் கல்யாணத்தில் கொஞ்சம் பொண்ணு இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி நீங்கள் என்னதான் கணக்கு போட்டிங்கனாலும் அந்த கணக்கு கரெக்டாகவும் நடக்கலாம், தப்பாகவும் நடக்கலாம். பட் எனிவே உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ஒன்று இருக்கணும். ஒரு 10 ஷேர் நல்ல ஷேர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு கான்செப்டில் நல்ல ஷேராக பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.